என்னச்சின்னு தெரில. மூதேவி காலைல ஏந்தோடனே லேப்டாப்பில் உட்காந்துங்குச்சு. ஏதாவது சமைச்சி வச்சுக்குதா இல்லையான்னு தெரியல. போய் பார்ப்போம். ஐயோ, காலையிலே கேவி பாத்திரத்தெல்லாம் உருட்டி போட்டு பார்த்துன்னு இருக்கே. நம்மளே 2 மினிட்ஸ் தான் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கோம். சரி, சமாளிப்போம். நம்ம வரத்துக்குள்ளே காதில் ஹெட்செட் போட்டு மீட்டிங்கில் இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதை தவிர வேற வழியே கிடையாது. நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா நான் பாத்திரத்தில் ஒன்றையும் காணோம். நூடுல்ஸும் பாலும் மட்டும்தான் இருக்குது. அடி பாவி. ஏமா மருமாவல சொல்லுங்க அத்தை. வெறும் நூடுல்ஸும் பால் மட்டும்தான் இருக்கு, எதுவும் சமைக்கலையா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அத்தை, காலையிலே சமைச்சிட்டு தான் நான் ஒர்க்ல உட்காந்தேன். நூடுல்ஸ் என்னால சாப்பிட முடியுமா? நூடுல்ஸ் எனக்கு பிடிக்கும். அந்த கிழமத்தை போய் சமைச்சு வச்சிருக்காளே, ஹீரோல ஒன்னா இல்லையா பார்த்தல. ஓகே சார், பண்ணிடலாம். பண்ணிடலாம் சார். ஏமா மருமகள மீட்டிங்கில் இருக்கியா? ஓகே சார். எவ்வளோ நேரம் ஆகும்? ஓகே சார், ஓகே. பண்ணிடலாம் சார். வேலை செய்யறதும் நல்ல விஷயம்தான். ஏதோ ஒன்று சமைச்சிட்டு சீக்கிரமா வந்து உட்காந்துட்டோம். மீட்டிங்ல இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் ஷார்ட்ஸ் பார்க்க வேண்டியதுதான். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. நான் பார்த்தேன் குழந்தை காலையில எழுந்து குளிச்சுட்டு லேப்டாப் முன்னாடி போய் உட்காந்து இருக்கிறாளேன்னு. இவ அரைங்குறையமா சமைச்சு வைக்கிறது எல்லாராலையும் தான் சமைச்சு வைக்க முடியும். நம்ம தான் இன்னைக்கு டிஃபன் செய்யணுமா? எங்கந்தான் புச்சின்னு வந்தானோ எல்லாம் என்னை வச்சு ஒன்னும் காமெடிக்கு நம்மளே வேலை செய்கிறன்ற கடுப்பில் இருக்கும். இன்னும் 6 hours நான் இதில் உக்காரணும். இதில் இந்த அம்மாவுக்கு நான் இட்லி தோசை சட்னி செய்யணுமா? அப்பா, சொல்லும் போதே டயர்டாக இருக்குது. செய்கிற எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஃபுல் டே என்ன பண்ண போகிறாங்க? செஞ்சு சாப்பிட்டு